ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் நடந்தாக முடியும் ஒரு பிரச்சனை நடக்கைகளை நாங்கள் கோம் ரெண்டெல்லாம் கலைச்சமாக்கள் இந்த முறை கலைக்கமாக்கள் கூப்பிட மாக்கள் என்ன நிலைமையங்க புதுசா ஆக்களை கூப்பிடாம கொஞ்சம் காலம் நல்லா இருக்காங்க திரும்ப சொன்ன கண்டுபிடியாட காட்டுறாங்க இப்படியே போனா என்ன செய்யலாம் பாப்பா ஒரு தீர்வு வரத்தானே வேணும் வேணும் அவனை குறையா சரி என்ன அதுதான் கொஞ்சம் குருவா போய் விட்டப்படா சரி அண்ணே ஓ சொல்லுங்க தம்பி அந்த அரசாங்க வேலைக்காரருக்கு சலுகை வந்த மாதிரி எந்த சலுகையை பற்றி கேக்குறீங்க இந்த பெட்ரோல் சலுகை வந்த மாதிரி அதுதானே உங்களுக்கு கிழமையில புதன்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டு கிடக்குது அதுக்கு திருப்ப சலுகை ஒரு நாள் காணாது ஒரு நாள் என்ன தேன ஏன் ஒரு நாள் காணாது ஒரு கிழமையில 2 ரொம்ப வண்டி வேற கிடையாது சரி எத்தனை நாள் வேலைக்கு போறேன் 5 நாள் அப்படி எத்தனை நாள் லீவ் எதிர்பார்க்கிற ஒரு 5 நாள்ண்டா சுகமா இருக்குங்க விளையாட்ட பாத்தீங்க 5 நாள் தான் வேலை 5 நாள் லீவ் உங்களுக்கு அவன் மேசன் வேலைக்கு தொங்கல்ல இருந்தா அந்த தொங்கலுக்கு போய் அவங்களுக்கு 3000 சம்பளத்துக்கு நாள் ஃபுல்லா அவங்களுக்கு பெட்ரோல் தானே பரவாயில்ல உங்களுக்கு லீவை தந்து விட்டாங்களே விளையாடுறாங்க 5 நாள் வேலையா 5 நாள் லீவ் அப்ப இவங்களுக்கு சனி ஞாயிறு லீவு கொடுத்து இப்ப புதன்கிழமையே பூசா கொடுத்து கிடக்குது பெட்ரோல குறையாவது காணாது ஓ தம்பி நீங்க கதைக்கிறதெல்லாம் சரிதான் கதைக்கிறத நானும் கேட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இதை பத்தி ஒரு கவலையும் இல்லை பெட்ரோல் அடிக்க வந்ததே இல்லை ஒண்ணும் தேவையில்லை மனுஷன் நாட்டுல அதை பத்தி யோசனையே இல்லை நாட்டுல பிரச்சனையை பத்தி இஸ்ரேல்ல கொண்டு ஓட்டாலும் அமெரிக்கால அணுண்டு படிச்சாலும் நான் கவலைப்பட போறது இல்லை நான் சைக்கிள் அணுகிறது சைக்கிள் சொன்னேன் சைக்கிள ஒட்ட கொடுத்துரு அதை எடுக்கிறதுக்கு தான் நடந்து போனேன் கரெக்டா எப்படி சொல்லுங்க தம்பி சிரமா போனது அணுகுண்டு என்ன பிழையில விழுந்தாலும் பிள்ளை வேற செயற்பாடு பிழைச்சா தம்பி அது பாத்தீங்களென்றால் இதை நாங்கள் ஒரு பரிசு முறைப்படிதான் பார்க்கலாம் இந்த பிரச்சனையை வந்தேன்னு ஒரு ஒழுங்குமுறை ஒன்று அதாவது வந்து பாத்தீங்களென்றால் முதலாவதா பெட்ரோலுக்கு நீங்க லைன்ல நிக்கல குழம்பினீங்கள்லாம் எல்லாம் பேசினீங்கல்ல அதுக்கு பிறகுதான் 2வதா நீங்க வந்து லைன்ல நிக்கிறத மறக்கணும்ன்றதுக்காண்டி என்ன பண்ணுனாங்க கியூஆர் பண்ணாங்க என்ன பண்ணுனாங்க கியூஆர் கொண்டு உடனே என்ன இது நீங்கள் வரிசையில் நிக்கிறதா மறந்து போனீங்க சரிதானே அப்ப நீங்கள் வரிசையில் நிக்கிறத மறந்து போட்டு கியூஆர் பற்றி என்ன கியூஆர் 5 லிட்டர் தராங்க 5 லிட்டர் காணும் அதோ அந்த 5 லிட்டர் கதையை நீங்கள் மறக்கணும்ன்றதுக்காக தான் அடுத்ததான் என்ன பண்ணுங்க நாங்கள் ஒட்டியன் தட்டியன் வந்தோம் என்ன நீங்கள் கியூஆர் மறந்து போட்டு ஒட்டியன் தட்டியன் பிரச்சனையை நீங்க மறக்கணும்ன்றதுக்காண்டி அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க 5 லிட்டர் இல்ல 8 லிட்டர் 15 லிட்டர்ல 20 லிட்டர் பெட்ரோல் தான் கூட்டினாங்க பெட்ரோல் கூட்டினோட நீங்கள் பெட்ரோல் தர்ற இதை கூட்டினோட என்ன நீங்கள் அப்ப ஏனமா கடைசியா வெளியே கூட்டிட்டீங்க பெட்ரோல் நீங்கள் எவ்வளவு பிரச்சனையை மறக்கணும் தான் பெட்ரோல்ல கூட்டினாங்க இப்ப நீங்க கியூஆர் பற்றி கேட்கறீங்களோ லைன்ல நிக்கிற பற்றி கேட்கறீங்களோ அந்த ஒற்றை அட்டையில கணாமரை பற்றி கேட்கறீங்களோ எதை பற்றி கேட்கறீங்க அப்ப அதுக்கான தம்பிலேயே கூப்பிட்டாங்களோ அதெல்லாம் மறந்து இதை கதை எங்க உண்டு அப்ப இந்த பெட்ரோல் விலை கூட்டின கதையை நாங்க மறக்கணும்டா அதுக்கு பிறகு என்னத்தை சொல்ல நீங்கள் பெட்ரோல் விலை கூட்டுற விஷயமோ சரியா பெட்ரோல் விலை கூட்டுற விஷயமோ கியூஆர் விஷயமோ ஒற்றை நம்பர் கட்ட நம்பர் விஷயமோ இனி ஒன்று பேர் அது பெட்ரோல் விலை ஒன்று உங்களுக்கு தர மாட்டோம் நீங்க என்ன இதெல்லாம் மறந்து போட்டு பெட்ரோல் இல்லைன்றதை பற்றி காய்ச்சி கொண்டு